வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் லாஸ்ட் டைம் ரிவிஷனோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 4 தான் கடைசி பார்ட்டு. அது மட்டும் இல்லாமல் டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டைப் 12 இருந்து டைப் 15 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் ஈஸியான ஷார்ட்கட்டும் இங்கே இருக்குது. ஸோ கொஸ்டினை மெயினாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன டைப்ல இருக்குன்னு பாருங்க. விலகின சேர்ந்த இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் நம்மள வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரியே இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா ஈஸியான ஷார்ட்கட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல டைப் 13 கவனிங்க. ஸோ டைப் 13 பார்த்தோம்னா இதுவுமே நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். விலகின சேர்ந்தலே டைப் 13 இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல டைப் 14 பார்த்தீங்கன்னா அல்லது மற்றும்னு இருக்கும். அதே போல டைப் 15 பார்த்தீங்கன்னா மற்றும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கும். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக எல்லா குரூப் எக்ஸாம்லையும் உங்களுக்கு கேட்குற மாடலே இதுக்குள்ளதான் அதிகமாக கவர் ஆகும். ஒன் பை ஒன்னா பாருங்க. ஒவ்வொரு சம்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு சம்ல இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. வீடியோவை யார் முழுசா நீங்க கவனிக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல இருக்க எல்லா ட்விஸ்டுமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வார். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்வார்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடுக்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. அந்த 3 கண்டிஷனை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு சூப்பரா புரியும். எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஈஸியா அந்த ட்விஸ்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? இப்போ இது எப்படி என்னென்ன ஸ்டெப்புங்கிற கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ இங்க மொத்தம் எத்தனை பேரு? ஏங்கிறவர் இருக்காரு, அடுத்து பி அப்படிங்கிறவர் இருக்காரு. அவங்களோட கெப்பாசிட்டி எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. அதை நீங்க டிவைட்ல போடணும். டைரக்டாவே நீங்க டிவைட்ல போட்டுடலாம். அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு 18 நாளா, ஸோ 18 நாள் நோட் பண்ணிடணும். பிளஸ் பி அப்படிங்கிற ஒரு 15 நாளா, அப்ப டிவைட்ல 15 நோட் பண்ணிடணும். ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஈக்குவல் டு 1 தான். ஓகேவா? அது 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் சரி, இடையில ஒரு ஆள் கலந்துட்டாலும் சரி, விலகிட்டாலும் சரி, அந்த வேலை முடிஞ்சிடும். யாராவது ஒரு ஆள் இருந்தா கூட அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப எப்பயுமே ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க கொஸ்டினை ரீட் பண்ண உடனே இந்த மாதிரி ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் தெரிஞ்சு அப்படின்னாவே இதை நீங்க நோட் பண்ணிருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இனிமேல் தான் நீங்க கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். யாருக்கு மேல அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டா நீங்க நோட் பண்ணணும். இப்போ பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்து விட்டு, அதாவது பி பார்த்தோம்னா 10 நாட்கள் செய்து விட்டு விலகுகிறார் அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்ப பி எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காரு? 10 நாள் வேலை பார்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன? அவரோட கெப்பாசிட்டி 15 நாள் வேலை முடிக்கக்கூடியவர் தான். ஆனா அவர் 10 நாள் தான் வேலை பார்த்தாரு. அப்ப யாரு எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கிறத அவங்க இடத்துல கரெக்டா நோட் பண்ணிடணும். இப்ப பி இந்த சைடு தானே, ஸோ இங்கதான் 10ங்கிறத நோட் பண்ணணும். கரெக்டா பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ இதுக்கு நீங்க ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளை பண்றதுதான். இப்போ அடுத்தது என்ன? ஏ மட்டும் மீதம் உள்ள வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? இப்போ பி விலகிட்டாரு, அதுக்கப்புறம் ஏ மட்டும் இருந்துதான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதுதான் எத்தனை நாள்னு தெரியாது, அதைத்தான் நீங்க எக்ஸ்னு வைக்கணும். அப்போ உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சுங்களா? கொடுத்துருக்க டேட்டாவில் அவங்க கெப்பாசிட்டி எத்தனை நாள் முடிக்க கூடன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம டிவைல நோட் பண்றோம். அதுல யாரு எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு நோட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா அவங்களுக்கு நேரம் நோட் பண்ணணும். அடுத்து யார் வந்து மீதி வேலையை பார்த்தாங்க அது தெரிஞ்சதுன்னா நம்ம நோட் பண்ணலாம், தெரியல அப்படின்னா எக்ஸ் நோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணாவே போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி சிம்பிளை பண்ணலாம்? கீழே எல்சிஎம் எடுக்கணும். 18க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன? இப்போ ரொம்ப சிம்பிளானதான். இதை நீங்கள் 5ஆல மல்டிபிள், ஏன்னா 15ஓட மடங்கு எப்பவுமே 0 5 தான் முடியும். அப்போ இங்க 8 முடியுதுன்னா 8ஓட எதை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு லாஸ்ட் 0 வரும்? 5 மல்டிபிள் பண்ணாதான். அப்போ 8 40க்கு 0 பேலன்ஸ் 4. அடுத்தது 4 5 5 5 + 4 9. அப்போ 90 அப்படிங்கிறது இந்த 2ஓட மடங்குலே வரும். 15 × 6 90 தானே. ஓகே, 15 × 2 30னா அப்படியே டபுள் ஆகும் 60. அடுத்து டபுள் ஆகுது 90ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ 6. இப்போ நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. 18 × 5 தான் 90. அப்ப மேல அந்த 5ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5x பிளஸ்
இங்கே 16 × 6 தானே 90. அப்போ மேலே நம்ம அதாவது 15 × 6 தானே 90. அப்போ மேலே நம்ம 6ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6 × 10 60 ஈக்குவல் டு 1. ஸோ கரெக்டாக நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அழகாக சிம்பிளை பண்ணிடுவீங்க. இப்போ என்ன ஆகும், இந்த 90ங்கிறது இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ என்ன மாறும், 5x + 60 ஈக்குவல் டு 90ன்னு மாறும். இது நம்ம ஃபஸ்ட்டு சம்மு தான், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்லுவேன். அடுத்தது நான் டைரெக்டாக என்ன பண்ணுவேங்கிறத நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இங்கே 5x மட்டும் இந்த சைடு வச்சிடலாம். +60 இந்த சைடு போணுச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போது 90ல் 60 போணுச்சுன்னா பேலன்ஸ் 30 மட்டும்தான். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. 4×5 6×5 30. அப்போ எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 நாளில் வேலையை முடிப்பார். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் கரெக்டாக நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய சம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சம்மையும் நீங்கள் நல்லா முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ஜாயினிங் அண்ட் லீவிங்காக இருக்கட்டும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் 100% ரெடி ஆயிடுவீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு சீதா கீதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்க கவலையே பட தேவையில்ல. ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கிய சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் கவனிக்கணும். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க பாயிண்ட்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். சீதா சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்கள் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாள் கழித்து சென்றால் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீதா கீதான்னு வந்துக்கிட்டே இருக்கா, ரைட் வரட்டும். இப்போ சீதா அடுத்து கீதா அவங்களோட கப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்காங்கன்னா டிவைடில் நோட் பண்ணு சொல்லியிருக்கேனா. அப்போ சீதா 15 நாளில் முடிக்கக்கூடியவங்க. அப்போ டிவைடில் 15 நான் நோட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அடுத்தது கீதா 10 நாளில் முடிக்கக்கூடியவங்க, டிவைடில் 10 நான் நோட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கிளியராக புரிஞ்சா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே முதல் வேலை இதுதான். இப்போ அடுத்தது என்ன, 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எத்தனை நாள் வேலை ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் தான் எத்தனை நாள் கழிச்சு சென்றால் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ 2 பேரும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாதுல்ல, அதைத்தான் நம்ம எக்ஸ்னு வைக்கணும். ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கிளியராக புரிஞ்சுட்டீங்கன்னா, பொறுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக மாறும். இப்போ பாருங்க, 2 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ சீதா எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்களோ அதே போல தானே கீதாங்கிறத அந்த எக்ஸ் நாட்களே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் என்ன நடந்துச்சு, சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். அப்போ மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்கள் முடிச்சாங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ரா யார் 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கீதாங்கிறவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நீங்கள் +5 அப்படின்னு நோட் பண்ணணும். அப்போ கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சிங்க அப்படின்னா யாருக்கு அந்த டேட்டை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை இதுதான் நுணுக்கம். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஜாயினிங் அண்ட் லீவிங்கா அழகாக நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. 15க்கும் 10க்கும் எல்சிஎம் என்ன 30 அப்படின்னு தானே வரும். 15ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 30 2. அப்போ மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க 2xன்னு வரும். ப்ளஸ் 10 × 3 தான் 30. அப்போ இது 2க்கும் சேர்த்து நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3x + 3 15ன்னு வரும். ஈக்குவல் டு 1. இப்போ இதுலேயே நீங்கள் எக்ஸை டேரெக்டாக 2 ஆட் பண்ணிடலாம். என்ன வரும், 5xன்னு வரும். இப்போ எப்படி டைம் சேவ் பண்ணுங்கிற சொல்கிறேன். இந்த வேல்யூ அப்படியே மல்டிபிள் நோட் பண்ணிடுவீங்க. இங்கே +5 வந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வரும்போது -5 வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபஸ்ட்டு சம் தான் நான் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் அழகாக மனக்கணக்கிலே நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ 5xோட வேல்யூ என்ன வரும், அதாவது 30 - 15 15 தான். இப்போ இதில் 4×5 3×5 15. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3. இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யார் போயிட்டா, சீதா போயிட்டாங்க. அப்போ கேள்வி அதுதானே, எத்தனை நாள் கழிச்சு சென்றாங்க அப்படிங்கிறது. அப்போ 3 நாள். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயும் ஒரு சில கொஸ்டின் ட்விஸ்டடாக இருக்கும், அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை லைக் மூலமாக தெரிவிங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி மெத்தட் நான் இவ்வளோ நாளாக கஷ்டம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த வீடியோ பார்த்த பின்னாடி எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிச்சு. எனக்கு நல்லா டைம் அண்ட் ஒர்க்கில் 100% நான் ரெடி ஆகிட்டேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இனி நீங்களே அடுத்தடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் கவனிங்க. தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20 நாட்கள் மற்றும் 30 நாட்கள் செய்து முடிப்பார். அப்ப இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்க தீபா, ஃபர்ஸ்ட் தீபா இருக்காங்க, அவங்களோட முழு கெபாசிட்டியே சொல்லிட்டாங்களா, அதை நீங்க 20 டிவைட்ல நோட் பண்ணிருங்க. அடுத்து அருண் வந்து என்ன 30 நாள், அப்போ 30 நோட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 1 தான். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன சேஞ்ச் வருதுன்னு பாருங்க. 2 பேர் இணைந்து வேலையை தொடங்கினர். ஓகே, 2 பேர் சேர்ந்து தான். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக, இப்போ மீதமுள்ள வேலையை 5 நாள்ல பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எக்ஸோட அந்த +5 சேர்த்துட்டோம். அதே இது வேலை முடிவதற்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எக்ஸோட அந்த 5 மைனஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிவடையும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அதாவது 2 பேர் சேர்ந்து தானே வேலையை தொடங்கினாங்க. அப்ப 2 பேர்த்துக்குமே எக்ஸுங்கிறத நோட் பண்ணிடணும். 2 பேருமே ஈக்குவலா தான் அந்த இடத்துல வேலையை பார்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுதான் தீபா வேலை முடிவதற்கு 5 நாளைக்கு முன்னாடி போயிருக்காங்க. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிருக்க தானே தீபா, அப்போ அவங்க இடத்துல -5ன்னு போட்டுறணும். கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்பயும் போல பார்த்த ஃபார்மேட் அதே இது வந்துச்சுல. என்ன பண்ணணும், எல்சிஎம் நீங்க டிவைட்ல கண்டுபிடிக்கணும். 20க்கு 30க்கு எல்சிஎம் என்ன 60. 20ஓட எதை மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும், 3 தானே. அப்ப மேலையும் 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 3x மைனஸ் 15 பிளஸ் இங்கே 20 இன்ட்டு 30 இன்ட்டு 2 தான் 60. அப்ப மேலே 2ஆல மல்டிபிள் பண்ணா 2x இருக்கும், ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல எக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3xும் 2xும் பார்த்தோம்னா 5xன்னு கிடைக்கும். இப்போ இங்க டிவைட்ல இருக்க 60 இந்த சைடு போகும்போது மல்டிபிளா மாறும். ஆனா இந்த 15 அப்படிங்கிறது மைனஸ்ல இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். மைனஸ்ல இருந்தா ஈக்குவல் அந்த சைடு போகும்போது பிளஸ்ஸா மாறும். இதை கவனிச்சுக்கணும். இந்த சைடு பிளஸ்ஸா இருந்தா ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸா மாறும். இங்கேயே மைனஸா இருந்துச்சுன்னா ஈக்குவல் அந்த சைடு போகும்போது பிளஸ்ஸா மாறும். இப்போ வேல்யூ என்ன, 5xோட வேல்யூ 75ன்னு மாறி இருக்கும். இப்போ ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2, 25னா 5 25. அப்போ எக்ஸ் வந்து என்ன 15 நாள்ல வேலையை முடிப்பாங்க. அதாவது எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதே ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாமா? இன்னும் இருக்கு. ஸோ ஒன் வேணா பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீ அழகா நீங்க சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலை செய்கின்றனர். ஏ 12 நாட்களில் செய்ய முடிக்க முடியும், பி ஆனவர் 20 நாட்கள் முடிக்க முடியும். இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை பார்த்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்? கேள்வி. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, அவங்களோட கெப்பாசிட்டி இங்க கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ ஏ வந்து 12 நாள்ல முடிப்பாரு, பிளஸ் பி 20 நாட்களை முடிப்பாங்க, ஈக்குவல் டு 1. இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்தாங்கல்ல. ஸோ ஏக்கு 3 நாள் நோட் பண்ணணும், பிக்கு 3 நாள் நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடினா இருவரும் சேர்ந்து எத்தனை நாளுங்கிற மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, அதை எக்ஸ்னு வச்சிருப்போம். இப்போ இருவரும் சேர்ந்து 3 நாளுங்கிறத எக்ஸாக்டா சொல்லிட்டாங்க. அப்போ 3ங்கிறதே நம்ம 2 இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ ஏ வந்து வேலையை விட்டு போயிட்டாரா, மீதி பி தான் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த மீதி பி வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் நாள் வேலை பார்த்திருப்பாரு. அந்த எக்ஸை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரிஞ்சுங்களா? இப்ப வழக்கம் போல என்ன பண்ண போறோம், கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இங்க நீங்க சின்ன நம்பருக்கு மாத்திக்கலாம். 1 3 3, 4 3 12. அப்ப இங்க என்ன இருக்கும், 1/4 தான் இருக்கும். இப்ப 4க்கும் 20க்கு எல்சிஎம் கேட்டா 20ங்கிற நோட் பண்ணிடலாம். அதே இது நீங்க யோசிச்சு பாருங்க, 12 அப்படியே இருந்துச்சுன்னா 12 20ங்கிற போது நீங்க பெரிய நம்பர் யோசிக்கணும். இதை சிம்பிளை பண்ண பாசிபிள் இருக்கும்போது சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா அழகா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 4 × 5 தான் 20. அப்ப மேலே நம்ம 5ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். என்ன கிடைக்கும், 5 தான் கிடைக்கும். பிளஸ் 20 அதே தான். அப்ப இந்த மேல இருக்க 3 + x அப்படியே போட்டுறணும், 3 + x ஈக்குவல் டு 1. இப்போ வேல்யூலாம் ஆட் பண்ணுங்க. 5 + 3 8, 8 + x ஈக்குவல் டு, இது என்ன ஆகும், மல்டிபிள் அந்த சைடு மாறிடும், ஈக்குவல் டு 20ன்னு மாறிடும். இப்போ x மட்டும் பார்த்தோம்னா +8 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸா மாறிடும். அப்ப 20 - 8 வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 12 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 12 இருக்கா, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகா இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடை, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்மார்ட்டா ஆன்சர் கண்டு எந்த வித இப்போ பாருங்க ஒரு கிளாரிட்டி இருக்கா, அது அடுத்தடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம தெளிவாக யோசிக்கலாம். இதே இது நம்ம இந்த ட்ரிக் தெரியாமல் போனுச்சு அப்படின்னா எக்ஸாம்களில் தயங்கிட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம், இதுலயே கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருவோம், என்னடா அவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இனி அந்த பயமே தேவையில்ல, கான்ஃபிடென்ட்டா நீங்க போங்க. நான் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கேட்கும். கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிக்கணும்.
ஏபி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் மற்றும் 18 நாட்கள் முடிப்பார். 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் என்ன? ஸோ இங்கே தான் அந்த ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இது என்ன முழுவதும் முடிக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினுக்கு இதுக்கு சால்வ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஏ ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக கொடுத்துட்டாங்களே, ஏ 12 நாளில் முடிக்கக்கூடியவர், பி 18 நாளில் முடிக்கக்கூடியவர், ஈக்குவல் டு 1 நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இங்க நீங்க தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்ல ஏ மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது கன்ஃபியூஸா இருக்கும். அப்போதான் நீங்க இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, they started doing the work together அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க 4 நாள் எல்லாம் ஒன்னா தான் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ ஏவும் 4 நாள், பியும் 4 நாள், 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பதான் யார் நீங்கி விடுகிறார்? ஏ நீங்கிட்டாரு. மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார். அப்ப எக்ஸ்ட்ரா யார் வேலை பார்த்திருப்பா? பி தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு தான் நம்ம எக்ஸ் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்ப வழக்கம் போல இங்க சிம்பிளை பண்ணலாமா? ஒரு நாள் முன்னாங்க 12. இப்ப சிம்பிளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறது எதுக்கு எடுக்கலாம்? 3க்கும் 18க்கும். பெரிய நம்பர் என்ன? 18. 18ஓட மடங்குல 3, அதாவது 3ஓட மடங்குல 18 வரும் தானே. எல்சிஎம் ஈஸியா முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன, 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 18 வரும்? 6. அப்ப மேலே நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணோம், 6ன்னு கிடைக்கும். 1 × 6 6. அதே போல 18 அப்படியே தான் இருக்கு. இந்த வேலையை அப்படியே நோட் பண்ணிடலாம். 4 + x. அப்ப ப்ரீவியஸா பார்த்தது மாதிரி தானே. ஓகே, ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 10ன்னு இருக்கும். 10 + x இங்கே 18ன்னு வந்துடும். இந்த வேல்யூ இங்கே 18 வந்துடும். இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிப்பீங்க? இந்த 10 இந்த சைடு போகும்போது மைனஸா மாறிடும். அப்ப 8ன்னு கிடைக்கும். அவசரத்துல 8ன்னு நீங்க சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா அவ்வேளை முழுவதும் முடிக்க அப்படிங்கறதான் கேள்வி. ஓகேவா? அப்போ நல்லா கவனிங்க. ஏற்கனவே 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்துருக்காங்களா, அதுல ஏ போயிட்டாரு. மீதி வேலையை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். மீதி வேலையை தான் பி பண்ணியிருக்காரு, அதை எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அந்த மீதி வேலையை 8 நாள் முடிச்சிருக்காரு. அப்ப அந்த வேலை முடியறதுக்கு, முழுவதுமா முடியறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 12 நாள் ஆச்சா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப கிளியரா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நல்லா கவனமா நோட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட்கட் பிரச்சனை கிடையாது, நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பிரச்சனை. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, கவனமா நோட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பார்ட், நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக இருக்கு, நீங்க பாருங்க. அதே போல நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் என்னோட வீடியோவை உடனே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஓகேங்களா? ரைட். அதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம பேட்ச்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 300 மட்டும் பே பண்ணிட்டு, அதாவது 8940472040 இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு டெஸ்ட் 12 டாபிக் டெஸ்ட் பிளஸ் 15 டெஸ்ட் ஒரு மாசத்துல நீங்க ஸ்ட்ராங்கா ரெடி ஆயிடலாம். இந்த டெஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் PDF வந்துடும், ஆன்சர் கீ PDF வந்துடும், அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். ஸோ ரொம்பவே ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் குரூப் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடலாம். எல்லா குரூப் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினை என்ன எக்ஸாமுக்குரியது? குரூப் 1க்கு தான். அப்போ 1 டைம் நீங்கள் பேமெண்ட் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ நம்பிக்கை உள்ளவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ 25 நாட்கள் முடிப்பார், மேலும் பி தனியாக அந்த வேலையை 20 நாட்கள் முடிப்பார். ஏ வேலையை தொடங்கி 10 நாள் கழித்து பி சேர்கிறார் எனில் அந்த வேலையை முடிக்கும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். எப்பயும் போல வழக்கம் போல என்ன கொடுத்துட்டாங்க? 2 பேர்த்தோட தனித்தனி கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ அது டிவைட்ல நோட் பண்ணணும். ஏ 25 நாள் பிளஸ் பி 20 நாள், இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிருது. இப்போ ஏ வேலை தொடங்கி 10 நாள் கழித்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஏ 10 நாள் வேலை பார்த்திருக்காரு. புரிஞ்சுங்களா? இப்ப அதுக்கு அடுத்ததான் பி சேருகிறார். பி சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த வேலை முடிய நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி எக்ஸ் நாள் வேலை பார்த்திருப்பாரு, இவர் ஏ கூட சேர்ந்து இருக்காரு. அப்ப சேரும் போதும் இன்னும் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல, அதே ஒர்க் தான் ஏவும் பண்ணிருப்பாரு. அப்ப இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்.
10 நாள் வந்து ஏ தனியா பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏ என்ன யாரோட சேர்ந்து வேலை பார்த்திருப்பாரு, பியோட சேர்ந்து வேலை பார்த்திருப்பாரு. அது எத்தனை நாளுங்கிறது தெரியாதுல, அதான் நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே நீங்க நோட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வழக்கம் போல என்ன பண்ணுவீங்க, இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவீங்க, 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க என்ன 25ஓட நீங்க 4 மல்டிபிள் பண்ணா தான் 100. அப்ப மேலே நீங்க 4ஆல மல்டிபிள் பண்ணிடலாமா? அப்போ 4 × 10 40 பிளஸ் 4x கிடைக்கும். பிளஸ் 20 × 5 தான் 100. அப்ப மேலே 5ஆல மல்டிபிள் பண்ணுங்க, 5x ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணலாம், x எல்லாம் ஆட் பண்ணுங்க, 9x கிடைக்குமா? இங்க 100 இந்த சைடு போகும்போது மல்டிபிளா மாறும், 40 பிளஸ்ல இருக்கு இந்த சைடு வரும்போது மைனஸா மாறும். இப்போ 9x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, 60 கிடைக்குதா? இப்போ இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன, 60/9 அப்படிங்கறதானே. அடிச்சு கொடுங்க. இப்போ 9 இங்க பார்த்தோம்னா 6 54 போக மீதி என்ன இருக்கு 6. அப்ப 6/9 இதை நீங்க அடிச்சு கொடுத்தா 3 அடிச்சு கொடுக்கலாமா, 2/3. அப்போ 6 2/3ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த வித கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. கலப்பு பின்னத்தில் ஆன்சர் வந்தாலும் சரி ஈஸியாக நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க சப்ஸ்டிட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலை முறையை 36, 54, 72 நாட்களில் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்கள் முன்பாகவும், பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்ப இந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த மாதிரி முன்னாடியே போயிட்டாங்க அப்படிங்கறத நான் எப்படி சொல்லியிருக்கேன், இப்ப எக்ஸ்ல இருந்து அவங்க எத்தனை நாள் போனாங்களோ அதுல இருந்து நீங்க கழிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதைத்தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். பாருங்க, இப்போ ஏவோட தனித்தனி வேல்யூலாம் கொடுத்துட்டாங்களா, ஏபிசியோட. அப்ப ஏ 36 நாள் பிளஸ் பி 54 நாள் பிளஸ் சி 72 நாள். இப்போ எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, ஏங்கிற ஒரு வேலை முடிக்க 8 நாளைக்கு முன்னாடி போனாரா? அப்ப இதுல எக்ஸ் 3 பேர் சேர்ந்து தான் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. பாருங்க, ஸ்டார்டட் ஒர்க். ஓகேவா? அப்போ 3 பேருமே எக்ஸ் எக்ஸ்ங்கிறது தான். ஓகே, அதுல ஏங்கிறவர் 8 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரா? அப்ப -8. பிங்கிறவர் 12 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரா? அப்ப -12. இப்போ கடைசி வரைக்கும் இருந்தது யாரு? சிங்கிறவர் தான். சி தான் எத்தனை நாள் முடிக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப யார் யார் முன்னாடி போனாங்களோ அதனால நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். என்னன்னா 36, 54, 72 சார் நாங்கள் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இதையும் சின்ன சின்ன ட்ரிக் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். என்னன்னா கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பர் எடுத்துக்கணும், 72. அதை நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க, 144 கிடைக்கும். 144 54ஓட மடங்குல வராது. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதை நீங்க 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க, சாரி 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அடுத்த நம்பரை ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிபிள் பண்ணி வர்ற நம்பர் மற்ற நம்பரோட மடங்குல வருதான்னு பார்க்கணும். சார் 36 பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 36ங்கிறது 72க்குள்ள அடைகிறோம். 36 × 2 72 தானே. ஸோ அப்போ நீங்க அதை பத்தி யோசிக்கணும் தேவையில்லை. இதை ரெண்டே நீங்க பார்க்கலாம். இப்போ அடுத்தது 3ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க, 216 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அழகா நீங்க செக் பண்ணலாம். 54 × 4, ஏன்னா லாஸ்ட் 4 நாங்க 16 வரும்ல, 4 நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா இப்போ 4 நாங்க 16 6 பேலன்ஸ் 1, 5 21 21. அப்போ 216 இதுக்கும் கிடைக்குதா? ஸோ இங்கேயும் கிடைச்சிரும். நீங்க 3 டைம் இருக்கு அப்படின்னா அதுவே அப்படியே டபுளா மாத்திருங்க. 6 டைம் பாத்தீங்க அப்படின்னா 36 × 6 216. ஸோ லாஜிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம், எல்சிஎம் 216 நோட் பண்ணிட்டேன். இப்போ இங்க 36 × 6 தானே 216. அப்ப இதையும் 6ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6x மைனஸ் வரும். ஓகேவா? மைனஸ் 6×8. அடுத்து இந்த பிளஸ் நோட் பண்றோம். பிளஸ் இங்க 54 × 4 தானே 216. அப்ப இதை நாம 4ஆல தான் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 4x மைனஸ் 4 × 12 48 பிளஸ் இங்க 72 × 3 தானே 216 பார்த்தோம். அப்ப 3x. இதுதான் ஈக்குவல் டு 1 நம்ம நோட் பண்ணிடலாம். இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறது தெரியும். எக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? ஸோ எக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க 6x இருக்கு, இங்க 4x இருக்கு, இங்க 3x இருக்கு, மொத்தத்துக்கு 13x. ஓகே, 13x. இப்போ இங்க இருக்க -48, அடுத்தது இங்க ஒரு -18. அப்ப 2 -48 -48 ஆட் பண்ணீங்கன்னா 80, அது ஒரு 16, அப்ப 96 வருமா? -96 ஈக்குவல் டு இந்த 216 ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மல்டிபிளா மாறிடும். அப்ப 216. இப்ப 13x ஈக்குவல் டு நல்லா கவனிங்க, 216 பிளஸ் மாறும், +96 மாறும்.
எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்க 10 1 11க்கு 1 பேலன்ஸ் 1 3ன்னு வரும். அப்ப 13x வேல்யூ பாத்தீங்கன்னா 312. இப்போ இதுல நீங்க டைரக்டா 13ஆல தான் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 13 13. அடுத்தது 2 13 26. ஸோ 3 நம்ம கொண்டு போக முடியாது, 39ன்னு வந்துடும். அப்போ 2 13 26. 31ல 26 போனுச்சுன்னா பேலன்ஸ் 5 வருங்களா? இங்க இருக்க 2 அப்ப 52. 13 × 4. 13 × 4 என்ன? முன்னாங்க 12க்கு 2 பேலன்ஸ் 1 ஒரு நாள் 4 4 + 1 5. அப்போ இங்க 4 டைம்ஸ் வருதா? அப்ப 24ன்னு இருக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 24. 24 4 தான் சி வேலை பார்த்திருப்பாரு. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அழகா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கண்டிப்பா நீங்க ஜாயினிங் லீவிங் மெத்தட்ல இப்ப நான் காமிச்ச ஒவ்வொரு சமயம் நீங்க நல்லா கவனிச்சு நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இதுல எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங்கில் லாஸ்ட் இந்த ஒரு மாடல் கவனிங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கவனிங்க, ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 30 நாட்கள் முடிப்பார். இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்கள் முடிப்பார் எனில் முழு வேலையை ஏ எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதுதான் கேள்வி. நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் இணைந்து ஒரு வேலை 30 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இப்ப நம்ம இதையும் ஈஸியாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏவும் பியும் சேர்ந்தா அவங்க 30 நாளா? அப்ப அதுக்குரியதே நீங்க எப்பயும் போல டிவைட்ல நோட் பண்ணுங்க. பிளஸ் இங்க தான் நீங்க நல்லா கவனிக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து 20 நாள் வேலை பார்த்தாங்கல்ல. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க? 20 நாள். அதை நம்ம மேலே நோட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது வரைக்கும் பார்த்த மெத்தட் தான். இப்ப இதுக்கு அடுத்து கவனிங்க, பி சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப நம்ம ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம டிவைட்ல நோட் பண்ணதெல்லாம் என்ன? அவங்களோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி. ஸ்டார்டிங்ல எப்பயுமே அவங்களோட ஒரிஜினல் கெப்பாசிட்டியை கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்து இத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, இவங்க போயிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா மீதி வேலையை தான் ஏ 20 நாள்ல முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மேல நீங்க 20 நோட் பண்ணிடணும். ஏவோட அந்த ஒரிஜினல் கெப்பாசிட்டி தெரியாது, அதைத்தான் கேள்வியாவே கேட்டிருக்காங்க. அப்ப இங்கதான் நீங்க ஏனே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க ஏ நோட் பண்ணாலும் சரி அல்லது எக்ஸ் நோட் பண்ணாலும் சரி, இதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸுங்கிற நோட் பண்ணாலும் சரி இதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஈக்குவல் டு 1 நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம்? ஸோ இங்க மட்டும் சிம்பிளை பண்ற மெத்தட் அப்படியே மாறும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 0 அடிச்சிடலாம். அப்ப என்ன கிடைக்கும்? 2/3 பிளஸ் 20/xன்னு இருக்கும் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த நம்ம 2/3ங்கிறது பிளஸ்ல இருக்கு. இது மட்டும் தான் ஈக்குவல் அந்த சைடு போகும். அப்போ 20/x ஈக்குவல் டு 1. பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு போகும்போது மைனஸா மாறும். அப்ப 2/3ன்னு மாறும். இப்போ இங்க என்ன? 20/x அப்படியே வச்சிருங்க. இதை நீங்க மொத்தமா எல்சிஎம் எடுத்தா 3ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 3 இங்க மல்டிப்ளை பண்ணிருங்க. 3 - 2 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ 20/xோட வேல்யூ 1 மேல 3 - 2 1 தானே? 1/3. இப்ப அழகா எக்ஸோட வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளா மாறிடுமா? ஸோ எக்ஸ் இந்த சைடு மல்டிபிளா வந்துடும். இந்த சைடு டிவைட்ல இருக்க 3 இந்த சைடு போகும்போது மல்டிபிளா மாறிடும். அப்ப 3 × 20 60ன்னு கிடைக்குமா? ஸோ அப்ப எக்ஸோட வேல்யூ 60. அப்ப ஏவோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி என்ன? 60 நாள்ல வேலையை முடிக்கக்கூடியவர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ சேம் ட்ரிக் தான். ஆனா அவங்க என்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க? மீதி வேலையை தான் ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறாருன்னா முழு வேலையை அவர் எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. ஸோ அப்ப அதுக்கு நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஸோ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எந்த வித டவுட்டுமே உங்களுக்கு இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங்ல வராது. ஸோ கான்ஃபிடென்ட்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய மெத்தட் நல்லா கவனிங்க. ஏன்னா கண்டிப்பா நான் இதை 4வது பாட்டோட நான் முடிக்கணும் இருக்கேன். 1 hour எடுத்தாலும் ஆர்வத்தோட யாரு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவங்க கண்டிப்பா டைம் அண்ட் ஒர்க்ல கான்ஃபிடென்ட்டா நீங்க ஒரு மார்க்குக்கு ரெடியா இருப்பீங்க. டைமண்ட் ஒர்க்ல என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மாடல் கவனிங்க. நெக்ஸ்ட் டைப் கவனிங்க. டைப் நம்பர் 13. இதுலயும் விலகினர் சேர்ந்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல என்ன சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா கொஸ்டின் கவனிங்க.
120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விட்டனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார் இது வந்து PhD மெத்தட், PhD by W இந்த மெத்தட்ல நான் சால்வ் பண்ணிடலாமா சார்? 120 பர்சன் 200 நாட்கள்ங்கிறது டேஸ். அப்ப அடுத்தது 30 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா 120 நான் குறைச்சிருவேன். அந்த மாதிரி நான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது தவறு. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த மாடல் நீங்க ஆரம்பத்திலே நான் PhD மெத்தட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். அதுல நீங்க நோட் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா கவனிக்க வேண்டியதுன்னா இந்த 5 நாட்களுக்கு பிறகு இதை நான் என்ன பண்றது? ஸோ இங்க தான் ட்விஸ்ட்ங்கிறதே இருக்கு, நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி மாடல்ல என்ன பண்ணணும், நீங்க அதை நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். அதனால தான் நான் முதல்ல அந்த டவுட்டவே நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இப்போ நீங்க PhD by Wங்கிறதே மட்டும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வராது. இந்த 5 நாட்கள் பிறகு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. PhD கான்செப்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ஈக்குவல் டு செகண்ட் குரூப்புங்கிற மாதிரி பார்த்துருப்போம்ல. ஃபர்ஸ்ட் குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இங்க கவனிங்க, 120 பேர் 200 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்கு. இப்போ இந்த 5 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை நீங்க நாட்கள் எங்கோ அதை நீங்க மைனஸ் பண்ணிடணும். அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 195 வருமா? இங்க 120 பேர் இருப்பாங்கல்ல, இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்னு எடுத்துக்கணும். ஓகே, இந்த சேஞ்சஸை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்னு எடுத்துக்கணும். 120 பேர் 195 நாளைக்கு இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்ததான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 30 பேர் தொற்றுனால இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க நபர்கள் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல நீங்க 30 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும்? 90ன்னு கிடைக்குமா? இப்போ 90 பேர்த்துக்கு எத்தனை நாளைக்கு சாப்பாடு இருக்கும்? இதுதான் செகண்ட் குரூப். இப்போதான் நீங்க PhD by W அப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் என்ன? 120 பேர் 195 நாளைக்கு இருந்தா 90 பேர்த்துக்கு எத்தனை நாளைக்கு இருக்கும்? இதுதான் சால்வ் பண்றோம். இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். 3 அடிச்சு கொடுத்தா 3 9 12. மறுபடியும் 3 அடிச்சு கொடுத்தா 1 3 6 3 18, பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 5 15. இப்போ 4 × 65. ஸோ 5 20க்கு 0, பேலன்ஸ் 2, 6 24, 24 2 26. ஸோ 260 அப்படிங்கிறது இருக்கும். 260 அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிக்கின்றனர். 2 நாள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? 6 நபர்கள் வந்து 12 நாள் தான். ஆனா அந்த 2 நாள் கழித்துன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப 4ல 2 குறைச்சிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எத்தனை? 6 நபர்கள் 10 நாட்கள் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப அடுத்தது என்ன நடக்குது? மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள். அப்ப ஏற்கனவே 6 இருந்தாங்க, மேலும் 6 அப்படிங்கிற போது 12 பேர். இந்த 12 பேருக்கு எத்தனை நாள் இருக்கும்? இப்படி இதுதான் வந்து கேள்வி. அப்ப நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்ல 6 × 10 = 12 × x. இதைத்தான் நீங்க அப்படியே நீங்க மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்றீங்க. 1 6 6, 2 12, 1 2 2, 2 10. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 5 நாட்கள் அப்படிங்கறதா அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. சோ இதுலயும் ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்தால் மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர்? இப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்களா? இப்ப நம்ம எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்துச்சு. இப்ப 15 நாட்களுக்கு பிறகா எங்க நாட்கள் இங்க தானே இருக்கு. சோ 15ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க பேலன்ஸ் 50. சோ 50 நாட்களுக்கு 490 பேருக்கு கரெக்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் குரூப்பா நீங்க எடுத்துக்கங்க. இப்ப செகண்ட் என்ன நடந்தது? பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதி இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே இருந்தது. அப்போ இங்க என்ன ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? எக்ஸ்ட்ரா யாரோ வந்திருக்காங்க, அதனால 50 நாளுக்கு இருக்க வேண்டியது 35 நாட்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை வீரர்கள் முகாமில் வந்து சேர்ந்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த எக்ஸ் தான் இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலா எக்ஸ் அப்படிங்கிறது
இங்க நம்ம என்ன பண்றோம்னா மொத்தத்துக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் ஆன்சர் கிடையாது. எக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 35 நாட்களுக்கு இருந்திருக்குன்னா அப்ப எத்தனை பேர் மொத்தத்துக்கு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணுவோம், எப்பயும் போல 50 × 490 ஈக்குவல் டு 35 × எக்ஸ். இப்ப இதுல 7ஆல் அடிச்சு கொடுத்தா 7 35, 7 49, அப்ப 70. அடுத்தது 4×5, இங்க 5×5 50. இப்ப 10 × 70 என்ன வரும், 700 அப்படின்னு கிடைக்கும். இத ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. மொத்தத்துக்கு 700 பேர் இருந்திருக்காங்க. நீங்க அவசரப்பட்டு இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் சேர்ந்தாங்கிறதான் கேள்வி. அப்ப ஏற்கனவே 490 பேர் இருந்திருக்காங்கல்ல, அப்ப 700ல 490 பேர் வந்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்ந்தவங்க எத்தனை பேருங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப 0, இங்க 10ல் 1, இங்க 6 தான் இருக்கும். அப்போ 2, 210 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. அதனால இங்க 35 நாளுக்கு மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ கரெக்டா புரியுங்க. லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கிளியரா புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நல்லா கொஸ்டினை கவனிக்கணும். 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்? பாருங்க எப்படி எப்படிலாம் அவங்க கிரியேட் பண்ணி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், 276 வீரர்கள் இருந்திருக்காங்க. 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் இருந்திருக்கு. இப்போ அது வந்து என்ன அப்படின்னா 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில், அப்போ இங்க 46 நாள் வரணும். எத்தனை பேர் வந்து இந்த பட்டாளத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலா வந்து 46 நாட்களுக்கு நீடிக்கணும்னா எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கறதான் இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு அடுத்து தான் அவங்க கேள்வி வந்து எத்தனை பேர் போகணும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். அப்ப எப்பயுமே என்ன பண்ணுவோம், 276 × 20 ஈக்குவல் டு எக்ஸ் × 46. இப்போ இதுல நம்ம என்னால அடிச்சு கொடுக்கலாம், 2ஆலே அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க 23 அப்படின்னு கிடைக்கும், இங்க 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்ப 23 அடிச்சு கொடுத்தா இங்க ஒரே ஒரு டைம் மட்டும் வருமா? பேலன்ஸ் என்ன இருக்கும், 27ல 23 பண்ணுச்சுன்னா பேலன்ஸ் 4. அப்ப 46னா 2 டைம்ஸ். அப்ப 12 இருக்கா? மொத்தத்துக்கு எத்தனை, 120 பேர் இருந்தா மட்டும்தான் 46 நாட்களுக்கு உணவு இருக்கும். முக்கிய மளிகை பொருட்கள உணவு இருக்கும். இப்ப அவங்க கேள்வி என்ன, எத்தனை பேர் வந்து பட்டாளத்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப 276ல இருந்து 120 நம்ம மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 6, இங்க 5, 1, 156. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஜாயின் அண்ட் லீவிங்ல இது ஒரு செகண்ட் பார்ட்டு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இதையும் பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இன்னும் அடுத்தடுத்து இருக்கு, நம்ம பார்க்கலாம். யார் என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு ட்விஸ்ட் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களால டிஎன்பிஎஸ்ல 1 மார்க் அவங்க வாங்குவாங்க, கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிக்கின்றனர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா டைப் 14 நம்ம பார்க்குறோம், அல்லது மற்றும்ட்டு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கவனிச்சீங்க அப்படின்னா அவங்க அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அல்லதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், 3 ஆண்கள் 12 நாள் அந்த வேலையை முடிச்சிடலாம், 3 மென்னு வந்து 12 நாள்ல முடிச்சிடலாம், அல்லது 5 பெண்கள் 12 நாள்ல முடிச்சிடலாம். ஓகே, 5 பெண்கள் இருந்தா கூட 12 நாள்ல முடிச்சிடலாம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னா இந்த 3 மென்னு 5 உமனுக்கு சமம். 2 பேரும் ஒரே நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்கல்ல. 3 மென்னு சேர்ந்தாலும் 12 நாள், அப்ப 5 உமன் சேர்ந்தாலும் 12 நாள்ல. ஸோ அப்போ இந்த ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ஆல்ரெடி நான் இடையில ஒரு பார்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க. இப்ப மற்றும்ங்கிற நம்ம சொல்லியிருக்கோமா, இப்ப 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் இவங்க சேர்ந்து, அப்போ 6 மென்னும் பிளஸ் 5 உமனும் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாத்திடணும். இப்ப மென்னுன்னு மாத்தினா எல்லாத்தையும் மென்னா மாத்திடணும். இப்ப இங்க மென்னு உமனு கலந்துருக்கா, அப்ப எல்லாத்தையும் ஒன்னா மாத்திரணும். இப்ப பாருங்க ஈஸியா மாத்திரலாம். 5 உமன் எத்தனை மென்னுக்கு சமம்? 3 பேத்துக்கா? அப்ப இங்க 6 மென் அப்படியே போட்டுட்டு இந்த 5 உமனுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்,
3 மென்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ மொத்தத்துக்கு எத்தனை பேர்? 9 மென்னு. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இங்கே நம்ம மென்னுன்னு மாற்றிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் மென்னுக்குரிய கான்செப்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3 மென்னு 12 நாளில் முடிச்சா 9 மென்னு எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கான்செப்ட். இப்போ எப்பயும் போல பிஎஸ்டி கான்செப்ட் தானே. அப்போ 1 3 3 3 9, 1 3 3 4 12. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? 4 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ என்ன மாதிரி ட்விஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி நான் பண்ணுறேன். ப்ராப்பராக நோட் பண்ணுங்க. இதே போல தான் இன்னும் ஒரு சில சம்லாம் இருக்கும், அது நல்லா தெளிவாக கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 ஆண்கள் அல்லது 6 பையன்கள், ஃபர்ஸ்ட் 6ன்னு சொல்லிட்டேன்னா 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்கள் முடிப்பார்கள். அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள். அப்போ ஃபர்ஸ்ட் அல்லது கொடுத்தாங்க, அடுத்தது மற்றும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 4 ஆண்கள் சேர்ந்தா கூட 20 நாள்ல முடிச்சிருவாங்க. 4 மென்னு சேர்ந்தா கூட 20 நாள்ல முடிச்சிருவாங்க. அதே இது 6 பையன்கள் சேர்ந்தா கூட 20 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்போ 6 பாய்ஸ் இவங்க சேர்ந்தா கூட 20 நாள்ல முடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? இப்போ அடுத்து நம்ம செகண்ட் என்ன பண்ண போறோம்? ஈக்குவேட் பண்ண போறோம். அப்போ 4 மென்னு 6 பாய்ஸ்க்கு சமம். இது புரிஞ்சா? இப்ப அடுத்தது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதான் இங்க நம்ம ரிலேட் பண்ணணும். அப்ப 6 மென்னும் பிளஸ் 11 பாய்ஸும். இதுதான் நீங்க தெளிவா நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அல்லது கொடுத்ததை எப்படி நம்ம நோட் பண்றோம், மற்றும் கொடுத்ததை நம்ம ஜஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு பிளஸ் நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்தையும் ஒரே தான் நம்ம மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம். இப்போ 2 மென்னு 3 பாய்ஸுக்கு சமம். 2 மென்னு 3 பாய்ஸ்க்கு சமம். இப்போ 6 மென்னு எத்தனை பாய்ஸ்க்கு சமம்? இப்போ இங்க 2 பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு 3 மல்டி பண்ணா 6 கிடைக்கும்ல. அப்போ இதையும் 3 மல்டி பண்ணலாம். அப்போ 6 மென்னு 9 பாய்ஸ்க்கு சமம். 6 மென்னு 9 பாய்ஸ்க்கு சமம். இந்த பாயிண்ட்டை கரெக்டாக கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் மாத்திரணும். இப்போ இங்கே நம்ம மென்னு அப்படியே நோட் பண்ணுங்க. அதாவது 6 மென்னு 9 பாய்ஸ் சமமா? நான் அதவே நான் பண்ணிடுறேன். அப்போ 6 மென்னுக்கு பதிலாக 9 பாய்ஸ் நோட் பண்ணிடுங்க. இங்கே 11 பாய்ஸ் அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அப்போ மொத்தத்துக்கு எத்தனை பாய்ஸ் வராங்க? 20 பாய்ஸு. இப்போ பாய்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணதுனால இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்போ 6 பாய்ஸ் 20 பேத்துக்கு 20 நாளில் முடிச்சாங்கன்னா 20 பாய்ஸ் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. அப்போ இந்த 20 நம்ம அடிச்சு கொடுத்துடலாமா? எவ்வளோ கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 6 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பதிவு பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக மாறும். பாருங்க, இதே கான்செப்ட் தான். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் சேர்ந்தாங்கன்னா 40 நாளில் முடிச்சுருவாங்க. அப்போ எப்படி நான் நோட் பண்ணேன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது 15 மாணவர்களும் 6 மாணவிகளும் சேர்ந்தா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும்? ஸோ அழகாக அவங்களால இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சார் இவ்வளவு நேரம் கழிச்சு எங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறீங்களா? ஸோ சீக்கிரமாகவே கொடுங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் தான், ஆனால் 3 செட் இருக்கும் பாருங்க. 3 ஆண்கள், அடுத்தது அல்லது 4 சிறுவர்கள் அல்லது 6 பெண்கள் சேர்ந்தா எத்தனை நாள் முடிப்பாங்க? 12 நாளா? அப்போ 3 மென்னு சேர்ந்தாலும் 12 நாள் முடிச்சிருவாங்க. அல்லது 4 சிறுவர்கள், ஓகே அது பாய்ஸ்னு எடுத்துக்கலாம், அவங்க 12 நாளில் முடிக்கலாம். அல்லது 6 உமன் சேர்ந்தா கூட அவங்க 12 நாளில் முடிச்சிடலாம். இப்போ இதுல அவங்க என்ன கேட்குறாங்க? 2 ஆண்கள் 2 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்துன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ 2 மென்னு பிளஸ் 2 பாய்ஸு பிளஸ் 2 உமன் இவங்க சேர்ந்தா என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே ஆட்களாக மாற்றணும். இப்போ 2 மென் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பாய்ஸாக நம்ம மாற்றலாமா? அப்போ இதை 2 ஈக்குவேட் பண்ணணும். இதை 2 ஈக்குவேட் பண்ணா 3 மென்னுங்கிறது 4 பாய்ஸ்க்கு சமமா? ஓகேவா? இப்போ இதுலயே நீங்க 2 பாய்ஸ்க்கு அப்படிங்கிற போது சாரி இந்த 4 இங்க நீங்க டிவைல கொண்டு வந்துருங்க. அப்போ 3/4 மென்னு 1 பாய்ஸ்க்கு சமம். 1 பாய்ஸ்க்கு சமம். ஓகேவா? அப்போ மென்னை நம்ம பாய்ஸ்க்கு நம்ம மாத்துறோம். அல்லது இங்க எல்லாமே பாய்ஸ் மாத்தணும் சொல்லியிருந்தோம்ல. ஸோ நான் மாற்றி நோட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா
இப்போ மென்னை தான் நம்ம பாய்ஸ்க்குன்னு மாற்றணும். அப்போ ஒரு மென்னுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா 4/3 பாய்ஸ் சமம். இந்த 3 தான் இந்த சைடு நம்ம கொண்டு போயணும். அப்போ ஒரு மென் எத்தனை பாய்ஸுக்கு சமம்? 4/3 பாய்ஸ் சமம். அப்போ நீங்கள் 2 மென் அப்படிங்கிற போது 2 × 4/3 பாய்ஸ் இந்த மாதிரி மாற்றிடலாமா? இதில் நீங்கள் எது கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்படி நீங்கள் எல்லாமே மென்னாக மாற்றிக்கலாம், அல்லது எல்லாமே நீங்கள் பாய்ஸாக மாற்றலாம், அல்லது எல்லாமே உமனாக மாற்றலாம். இப்போ இங்கே ப்ளஸ் நம்ம நோட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 2 பாய்ஸ் அப்படியே நோட் பண்ணுங்க. அடுத்தது 2 உமன் வந்து யாருக்கு சமம்? அப்போ இதை 2 ஈக்குவேட் பண்ணணும். அப்போ 4 பாய்ஸு 6 உமனுக்கு சமம் அப்படின்னா இதே இது உங்களுக்கு 2 உமன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஒரு உமன்ங்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தா 2 பாய்ஸு 3 உமன் வந்துடுவாங்க. அப்போ ஒரு உமன் அப்படிங்கிறது இந்த 3 ஈக்குவல் சைடு நம்ம டிவைல கொண்டு வந்துடணும். அப்போ 2 பாய்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, டிவைல 3. அப்போ ஒரு உமன் 2/3 பாய்ஸ் சமம். அப்போ 2 உமன்கிற பாருங்க 2 × ஒரு உமன் என்ன 2 பாய்ஸ்/3க்கு சமம். கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறதுல பொறுத்து நம்மளுக்கு ஈஸியாக மாறலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை சிம்பிளை பண்ணுங்க. 6/3 சாரி 8/3 8/3b + 2b + 4/3 பாய்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். மேலே இருக்க வேலை அப்படியே நோட் பண்ணுங்க. 8 பாய்ஸ்ன்னு வரும், ப்ளஸ் இங்கே அந்த எல்சிஎம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 6 பாய்ஸ் ப்ளஸ் இங்கே 3 இருக்கனால மேலே இருக்க வேலை அப்படியே நோட் பண்ணிடலாம் 4 பாய்ஸ். இப்போ சிம்பிளை பண்ணுங்க. மேலே இருக்க வேலை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 18ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 18 பாய்ஸ் / 3. அப்போ இதுல இருந்து என்ன கிடைக்குது? 6 அப்படிங்கிறது கிடைக்குமா? அப்போ 6 பாய்ஸ் தான் மொத்தத்துக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட்டை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாய்ஸ் தானே மாற்றிருக்கோம். அப்போ இந்த 4 பாய்ஸ் 12 நாளில் முடிப்பாங்க. இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். 4 பாய்ஸ் 12 நாளில் முடிச்சா இங்கே இருக்கிற மொத்தத்துக்கு எவ்வளோ மாற்றிட்டோம்? 6 பாய்ஸாக மாற்றிட்டோமா? 6 பாய்ஸ் எத்தனை நாள் முடிப்பாங்க? 1 6 2 12. அப்போ 4 × 2 8ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எப்படி கன்வெர்ட் 3 செட்டுன்னு கொடுத்துருந்தாலுமே கூட அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ரொம்ப முழுமையாக நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்பவே கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் டைப்பு மற்றும். அப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் இங்கே 12,500ஐ 5 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். இதெல்லாம் அப்படியே செட்டாக கொடுப்பாங்க. அவங்க எவ்வளோ நாளில் வேலை வைப்பாங்க, எவ்வளோ சம்பாதிப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி வைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இப்படிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா டைம் இழுக்கும் அப்படிங்கிற நினச்சி. ஸோ ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3 நாட்கள் ஈட்டுகிறார்கள் எனில் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 35,000ஐ வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 4 மென்னும் ப்ளஸ் 3 உமனும் சேர்ந்தா அவங்க சேர்ந்து எத்தனை நாள் வேலை வைக்கிறாங்க? 5 நாள் வேலை வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ நம்ம பிஎஸ்சி மெத்தட் பார்ப்போம், பர்சன் டேஸ் எல்லாம் கலந்துருந்தாலும் அவங்க பர்சன் தான். எத்தனை நாள் பார்க்குறாங்க? 5 நாள் வேலை வைக்கிறாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 12,500 சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இப்போ அதே போல தான் 10 மென்னும் ப்ளஸ் 6 உமனும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை வைக்கிறாங்க? 3 நாள் வேலை வைக்கிறாங்க. 17,400 சம்பாதிக்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் சின்ன நம்பரை மாற்றணும். அதாவது ரொம்பலாம் இல்லை. இதை நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுங்க. 1 5 5, இங்கே 2 5 10, பேலன்ஸ் 2 25னா 5 25. அப்போ 5 நாளைக்கு அவங்க 12,500 சம்பாதிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க 2,500 தான் சம்பாதிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4m + 3w = இந்த 2,500 நோட் பண்ணிடலாம். அதே போல் நீங்கள் 1 3 3 நீங்கள் இதை எடுத்து எழுதணும் கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் சிம்பிளை பண்ணிட்டு கூட இங்கே நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வரலாம். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக தான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 இங்கே 5 15, பேலன்ஸ் 2 24, 8 24. அப்போ 5,800 எத்தனை பேர்? 10 மென்னும் ப்ளஸ் 6 உமனும் சேர்ந்தா 5,800 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்போ 3 நாளைக்கு 17,400 அவங்க சம்பாதிச்சிருவாங்க. புரிஞ்சா அந்த கான்செப்ட்? இப்போ இதுல இருந்து ஒரு மென்னு ஒரு உமன் எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்றை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 6
உமன் இருக்காங்க, இங்கே 3 உமன் இருக்காங்க. அப்போ மொதல் ஈக்குவேஷன் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே 6 கிடச்சிருமா? ஸோ மொதல் ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படியே நோட் பண்ணுங்க. 10 மென்னு ப்ளஸ் 6 உமன் ஈக்குவல் டு 5800. இப்போ இதில் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 மென்னுங்கிறது 8 மென்னாக மாறும், ப்ளஸ் 3 உமனு 6 உமனாக மாறும். 2500 இன்ட்டு 2 5000ங்கிறது மாறும். புரிஞ்சா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிள் மாற்றுவோம். ப்ளஸில் இருந்தால் மைனஸு, இங்கேயும் ப்ளஸில் இருக்குது மைனஸு, இதுவும் மைனஸாக மாறிடும். அப்போது இந்த 6 உமனும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? 10ல் 8 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 2. ஸோ ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத கவனித்து நோட் பண்ணணும். இங்கே 5800ல் 5000 போனுச்சுன்னா பேலன்ஸ் 800. இதுல இருந்து ஒரு மென்னு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க தெரியும்? ஒரு மென்னு 400 ரூபா சம்பளம் வாங்குவார். அடிச்சு கொடுத்துலாம்ல? ஒரு மென்னு 400 ரூபா சம்பளம் வாங்குவார். இப்போ இதை யூஸ் பண்ணி அடுத்ததை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே. அதாவது இந்த சின்ன நம்பரை வச்சுருந்தோம்ல, இங்கேயே கூட சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே. அப்போது 4 இன்ட்டு ஒரு மணி எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? 400 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ப்ளஸ் 3 உமன் ஈக்குவல் டு 2500. ஸோ இது மட்டும் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஒர்க்கு நீங்கள் இந்த இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். 4 இன்ட்டு 400 என்ன? 4 16 1600 ப்ளஸ் 3 உமன் ஈக்குவல் டு 2500. இப்போ 3 உமன் வாங்கக்கூடியது அமௌண்ட் என்ன? 2500ல இருந்து இந்த 1600 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸாக மாறிச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 900 மட்டும் தானே. அப்போ 3 உமன் 900 ரூபா வாங்கினா ஒரு உமன் எவ்வளோ வாங்குவா? 300 ரூபா வாங்குவாங்க. ஸோ அப்போது ஒரு உமனோட வேல்யூ 300. இந்த 2 பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க எத்தனை ஒரு ஆள் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போது அவங்க கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்டை கவனிக்கணும். லாஸ்ட்டாக இப்போ தான் கேள்விக்கே வர்றோம். இதை நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் இங்கே இருக்க நான் ரப் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே 5 மென்னும் ப்ளஸ் 5 உமனும் சேர்ந்தா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணால் 35,000 வாங்க முடியும்? இதுதான் வந்து கேள்வி. ஓகேவா? ஸோ 0 கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மென்னு வந்து எத்தனை? மொத்தம் 5 இன்ட்டு ஒரு மென்னு வாங்கக்கூடியது 400 ரூபா வாங்குறாங்க. ப்ளஸ் 5 இன்ட்டு ஒரு மென்னு வாங்கக்கூடியது 300 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. இப்போ இதில் எத்தனை நாள் வந்து தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்? 20 2000 வருமா? ப்ளஸ் 5 15 1500 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 3500 கிடச்சிரும். அப்போ 3500 இன்ட்டு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 35,000 வரும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ நீங்கள் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் 3500 இன்ட்டு 10 35,000. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் இந்த ஒரு பார்ட்டில் தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். ஆனால் ஈஸியாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டைம் சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சு அப்படின்னாவே, கொஸ்டின் புரிய ஆரம்பிச்சு நீங்கள் இந்த கான்செப்டில் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெளிவாயிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீட் அப்படிங்கிறது உருவாயிரும். அந்த ஸ்பீடை வச்சு குயிக்காக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாம் கலந்தது தான் அந்த 25 கொஸ்டின். ஒரு சில கொஸ்டினுக்கு ஷார்ட்கட்டுங்கிறது இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட முடியும். 25 கொஸ்டினையும் நம்மளை அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இதை நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த மெத்தட்லேருந்து ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒரு வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6, 9, 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம இப்போ ஆண் அதாவது மென்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஒரு ஆண், ஒரு பெண்ணு, ஒரு பையன், ஓகே, சிறுவன் அப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு ஆண் வந்து 6 நாளில் முடிப்பார், ஒரு பெண் 9 நாளில், சிறுவன் வந்து 18 நாளில் முடிப்பாங்க. இது 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த மெத்தட் ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோம்ல. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 18 தான் அதற்கான எல்சிஎம்மாக வரும். பெரிய நம்பர் வந்து மற்ற சின்ன நம்பரோட மடங்கில் வருது. அப்போ இதுதான் இதற்கான எல்சிஎம். இங்கே எல்சிஎம் அப்படிங்கிறது மொத்த வேலை அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ மொத்தம் 18 வேலை இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட திறன் நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ ஆணோட திறன் என்ன? 6 இன்ட்டு 3 தான் 18. அப்போ 3ன்னு நோட் பண்ணிடலாம். பெண்ணோட திறன் என்ன? 9 இன்ட்டு 2 தான் 18. அப்போ 2ங்கிறதா பெண்ணோட திறன். சிறுவனோட திறன் என்ன? 18 இன்ட்டு 1 தான் 18. அப்போ 1 தான் சிறுவனோட அந்த பையனோட திறன். இப்போ நல்லா கவனிங்க. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் நல்லா கவனிக்கணும். ஒரு ஆண் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆணோட திறன் என்ன? 3.
ஓகேவா? அப்போ ஒரே ஒரு ஆண் மட்டும் இருந்தா 3 வேலையை முடிச்சிருப்பாரு. மொத்தம் 18 வேலை இருக்கு. இப்போ நீங்க கரெக்டா கான்செப்டை புரிஞ்சிருவீங்க. அடுத்து ஒரு பெண்ணு மட்டும் இருக்காங்க. ஒரே ஒரு பெண்ணு மட்டும் இருந்தா அவங்க ஒரு பெண்ணோட கெப்பாசிட்டி என்ன? 2 தானே. அப்போ அவங்க ரெண்டு வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பையன்கள் துணை புரிந்தால்? அப்ப இங்க எக்ஸ் எத்தனை பேர்? இப்ப இங்க ஒரு ஆண்கிறது தெரியும், ஒரு பெண்ணுன்னு தெரியும். ஆனா எத்தனை பேர் இருந்தா அந்த வேலை முடியுங்கிறது தெரியாது. இப்ப ரொம்ப சிம்பிளானதான், இருக்கிறதே மொத்தம் 18 வேலை தானே. ஸோ அதான் இந்த 18ங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்ப இதை 3 + 2 கூட்டினா 5 கிடைக்கும். இப்ப 5ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 18 கிடைக்கும்? 13 பேர்த்த கூட்டினா தானே. அப்போ இந்த 13 பையன்கள் இருந்தா தான் அவங்களோட கெப்பாசிட்டி 1 தான். அப்போ ஒரு பையனும் வேலை முடிக்கிறது ஒரே ஒரு பங்கு தான். அப்போ 13 பங்கை முடிக்கிறதுக்கு 13 பையன்கள் தேவை. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிச்சா? ஸோ இதே ட்ரிக்கவே அழகா கொஸ்டினை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வேலையை 2 மனிதர்களும் 3 பையன்களும் சேர்ந்து 10 நாட்களிலும், அதே வேலையை 3 மனிதர்களும் 2 பையன்களும் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்க முடியும். 2 மனிதர்களும் 1 பையனும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் நல்லா கவனிங்க. இங்கே எப்படி நீங்கள் நோட் பண்ணன்ட்டு, 2 மனிதர்களும் 3 பையன்களும் சேர்ந்து தானே. அப்போ 2 மனிதன் மேன் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே மேன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மென்னு. அதே போல் 3 பாய்ஸ் இவங்க சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 10 நாள் வேலை பார்க்குறாங்க. அடுத்து 10 நாள். அடுத்து அதே வேலையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈக்குவல்ட்டுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இவங்க செய்கிற வேலையை தான் இன்னொருத்தவங்களும் செய்ய போகிறாங்க. அது அப்போ 2 பேர்த்தோட அந்த வேலையுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை பேர்? 3 மனிதர்கள். அப்போ 3 மென்னும் ப்ளஸ் 2 பாய்ஸும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள்? 8 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ உங்களோட அந்த ஒரு வேலையை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளானது. ஃபர்ஸ்ட் எதை சிம்பிளை பண்ண முடியும் பாருங்க. இந்த 10ஐயும் 8ஐயும் 2ஆல் அடிச்சு கொடுக்க முடியும். இங்கே 4ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். இப்போதான் இந்த 5 உள்ள மல்டிபிள் பண்ணிருங்க. 2 இடத்துக்குமே மல்டிபிள் பண்ணிடணுமா? 2 10 மென்னு ப்ளஸ் 15 பாய்ஸ் ஈக்குவல் டு, அதே போல தான் இந்த 4ஐயும் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ முன்னாங்க 12 மென்னு ப்ளஸ் 4 2 8 பாய்ஸ். இப்போ ரொம்ப சிம்பிளானது என்ன அப்படின்னா, இப்போ 12 மென்னுக்கும் 10 மென்னுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்கள் ஒரு இடத்த அங்கே கொண்டு போகிறது, இன்னொன்று இந்த சைடு கொண்டு வர, அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் வித்தியாசத்தை நோட் பண்ணுங்க. 12 மென்னுக்கும் 10 மென்னுக்கும் வித்தியாசம் என்ன? 2 மென்னு ஈக்குவல் டு, அதே போல் 15 பாய்ஸுக்கும் 8 பாய்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வரும்? பேலன்ஸ் 7ன்னு வருமா? ஸோ அப்போ 7 பாய்ஸ். இதைத்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ 2 மென்னுங்கிறது 7 பாய்ஸ்க்கு சமம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட்டு. இப்போ எப்பயும் போல என்ன கேட்டிருக்காங்க? 2 மனிதர்களும் 1 பையனும் சேர்ந்தால். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் மறுபடியும் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவீங்க தான். நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். அவங்க கேள்வி கேட்டிருக்குது, 2 மனிதரும் மென்னும் ப்ளஸ் 1 பாய்ஸும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பாய்ஸாக மாற்ற என்ன பண்ணணும்? 2 மென்னுக்கு பல 7 பாய்ஸும் சப்ஸ்ட் பண்ணிடலாமா? அப்போ 7 பாய்ஸு 1 பாய்ஸு மொத்தத்துக்கு எத்தனை பேர்? 8 பாய்ஸு. ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல இங்கேயும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அதே போல் இங்கேயும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணி அவங்க எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கிறதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படின்னு பாருங்க. 2 மென்னும் ப்ளஸ் 3 பாய்ஸும் சேர்ந்தா 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்களா? அதவே நீங்கள் 2 மென்னுக்கு பதிலாக 7 பாய்ஸும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 7 பாய்ஸும் ப்ளஸ் 3 பாய்ஸ் சேர்ந்தா 10 நாளில். மொத்தத்துக்கு பாய்ஸ் எத்தனை வரும்? 10 பாய்ஸ். அப்போ 10 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 8 பாய்ஸ் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்கிறது தான் கேள்வி. இது செகண்ட் குரூப்பாக வச்சுக்கலாம். இப்போ எப்பயும் போல பிஎஸ்சி கான்செப்டில் 10 பாய்ஸ் 10 நாளில் முடித்தா 8 பாய்ஸ் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இப்போ அழகாக நீங்கள் அடித்து கொடுத்துடலாம். இப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தா 4ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். இப்போ 5 × 5 என்ன? 25. இந்த இடத்துல 2 மீதி இருக்குது. அந்த வேலை இங்கே டிவைடில் போயிருமா? அப்போது எக்ஸோட வேல்யூ 25ல் பாதி என்ன? 12. அப்போது 12 நாளில் அவங்க வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் யோசிக்கலாம், சார் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. நான் நினச்சேன் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் கிடையாது. நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க.
அதுதான் நான் உங்களை நான் நினைக்கிறது. நீங்கள் ஈஸியான மெத்தட் முன்னாடி எனக்கு மேக்ஸே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்குள்ள நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இப்போ அடுத்தது என்ன, எனக்கு ஷார்ட்கட் தெரியல சார் நினச்சிங்க. ஸோ எனக்கு ஷார்ட்கட்டும் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டஃப்பான சம் எனக்கு கண்டுபிடிக்க முடியல சார் நினைக்கிறீங்க. அதையும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. இதுலேயும் ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருக்குது, நல்லா கவனிங்க. 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வருதா? ஸோ இதுக்கு முன்னாடியாவது ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா 3 மடங்கு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ இதையும் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்பயும் என்ன பண்ண போகிறோம், 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்களா, அப்போ 2 மென்னு ப்ளஸ் 7 பாய்ஸ் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 14 நாளில் முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு 3 மென்னு ப்ளஸ் 8 பாய்ஸ் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 11 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இதை நம்ம எதையுமே அடிச்சு கொடுக்க முடியாது, அடிக்காமல் உள்ள நம்ம மல்டிபிள் பண்ணணும். 14 × 2 28 மென்னு ப்ளஸ் 7 × 14 எல்லாங்க 28 8 பேலன்ஸ் 2 1 7 அப்போ 98 பாய்ஸ்னு வரும். ஈக்குவல் டு 11 மல்டிபிள் பண்ணோம்னா 33 மென்னு ப்ளஸ் 88 பாய்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க, 33 மென்னுக்கும் 28 மென்னுக்கும், கரெக்டாக மென்னுக்கு தான் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். பேலன்ஸ் என்ன வரும், 5 மென்னு. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 98 பாய்ஸு 88 பாய்ஸ், டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 10 தான் வரும். அப்போது 10 பாய்ஸ். ரெண்டையும் ஒரு சைடு நீங்கள் நோட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மென்னுங்கிறது எத்தனை பாய்ஸ் சமம், 2 பாய்ஸ்க்கு சமம். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இதவே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ 2 மென்னும் 7 பாய்ஸும் சேர்ந்தாங்கன்னா 2 மென்னுக்கு பதிலாக நம்ம இப்போ ஒரு மென்னு 2 பாய்ஸ் சமம் அப்படின்னா 2 மென்னுங்கிறது 4 பாய்ஸ் சமம் தானே. அப்போ 4 பாய்ஸு ப்ளஸ் 7 பாய்ஸு இவங்க சேர்ந்தாங்கன்னா 14 நாட்கள். இதவே நீங்கள் எடுத்துக்கணும், அந்த டேஸ் தானே இங்கே எடுத்துக்கணும், 14 நாள். அப்போ இதை நீங்கள் வேல்யூ பாருங்க, 11 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா 14 நாளில் முடிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது என்ன, அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க எத்தனை பேத்துக்கு, 8 ஆண்களா, 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள். இதை நம்ம எப்படி நோட் பண்ணுறோம், 8 மென்னும் ப்ளஸ் 6 பாய்ஸும். இப்போ ஒரு மென்னு எல்லாத்தையும் பாய்ஸ் தானே மாற்றணும். அப்போ ஒரு மென்னு 2 பாய்ஸ் சமம் அப்படின்னா 8 மென்னுங்கிறது என்ன, அப்படியே டபுள் பண்ணிடலாமா, 16 பாய்ஸுக்கு சமம். அப்போ 16 + 6 பாய்ஸு. இப்போ மொத்தத்துக்கு எத்தனை பாய்ஸ் வர்றாங்க, 22 பாய்ஸ் வர்றாங்க. இப்போ இங்கே தான் அவங்க கொடுத்துருக்க 3 மடங்கை நீங்கள் அப்ளை பண்ணணும். நல்லா கவனிங்க, இந்த 11 பாய்ஸும் 14 பாய்ஸு 14 நாட்களில் 1 மடங்கு வேலையை செய்கிறாங்க. அப்போ வேலை அப்படிங்கிறத நீங்கள் இந்த 1 மடங்கு அப்படிங்கிறத டிவைல நோட் பண்ணணும். ஏன்னா PS/W அப்படிங்கிறதுல ஒர்க்கு டிவைல தான் நோட் பண்ணணும். ஈக்குவல் டு இப்போ 22 பாய்ஸு 3 மடங்கு வேலையை, அப்போ டிவைல 3 நோட் பண்ணணும். இங்கே எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 11 அடிச்சு கொடுத்தோம்னா 1 11 11, இங்கே 2 11 22. அடுத்து 1 2 இங்கே 7 2 14. இப்போ 3 மடங்குங்கிறது டிவைல இருக்குது, இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 3ங்கிறத நோட் பண்ணலாம். வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 21ன்னு கிடைக்கும். 21 நாள் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்கள் செய்கிறார்கள். மேலும் அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்கள் செய்கிறார்கள். 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்கள்? இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாள் என்ன நோட் பண்ணுவோம், 4 மென்னு ப்ளஸ் 6 உமன் இவங்க சேர்ந்தாங்கன்னா 8 நாள் வேலை முடிக்கிறாங்க. மேலும் அதே வேலையை அப்போ ஈக்குவல் நோட் பண்ணிடுறோம். 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து, அப்போ 3 மென்னு ப்ளஸ் 7 உமன் சேர்ந்தாங்கன்னா 10 நாளில் வேலையை முடிச்சிடறாங்க. அப்போ அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா 10 பெண்கள் மட்டும் 10 உமன் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5ஐயும் இந்த 8ஐயும் 2ஆல் அடிச்சு கொடுக்க போகிறோம். அப்போ 4. இப்போ நீங்கள் 4 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 4 16 மென்னு ப்ளஸ் 6 24 உமன் ஈக்குவல் டு அதே போல் 5ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 3 15 மென்னு ப்ளஸ் 35 உமன். இப்போ மென்னுக்கு உமனுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே இந்த மென்னுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 1 மென்னு.
அதே போல் உமனுக்கு பாருங்க 35ல் 24 உமன் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸு 9 அப்படின்னு வருமா? சாரி 6 + 5 11. ஓகேங்களா? 11 உமன். இப்போ ஒரு மென்னுங்கிறது 11 உமனுக்கு சமம். இதை நீங்கள் ஏதாவது ஒரு சைடு அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம இதை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ ஒரு மென்னு 11 உமனுக்கு சமம்னா 4 மென்னு வந்து என்ன 44 உமனுக்கு சமம் ப்ளஸ் 6 உமன். இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா 8 நாளில் வேலையை முடிப்பாங்க. அப்போ மொத்தத்துக்கு பாருங்க 50 உமன் 8 நாளில் வேலையை முடிச்சாங்கன்னா 10 உமன் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க பாருங்க. 50 × 8 = 10 × x. அதனால் அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க 10 உமன், அதான் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த 0 மட்டும் அடிச்சிருங்க. 8 40 நாளில் அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் ஒரு சில கண்டிஷன் இருக்கு. ஸோ நான் எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு நான் கிளாஸ் நான் கொடுத்துருக்கேங்கிறது நீங்கள் இதுல இருந்தே தெரியும். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் தெரியலன்னு நீங்கள் விட்டுட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எந்த கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்களில் முடிப்பார். ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வார். ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலை செய்வார். அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவை? இப்போ லாஸ்டா 7 நாட்களை முடிக்கிறதுக்கு பெண்கள் மட்டும் எத்தனை பேர் தேவைன்னு கேட்டாங்க. புரியுங்களா? எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்ட்டு. இதையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பாயிண்டை கவனிங்க. 3 மென்னு ப்ளஸ் 4 உமன்னு ப்ளஸ் 6 பாய்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா 7 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று அடுத்துலாம் கம்பேர் பண்ணலாம். அடுத்து கம்பேர் பண்ணாதான் நம்ம இன்னொரு சைடு நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 செட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அந்த பர்சனு டேஸும் ஒரு சைடு போட்டு அடுத்த பர்சனையும் டேஸும் நம்ம நோட் பண்ணோம். இப்போது ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கலந்து 3 ஆணு ப்ளஸ் 4 மென்னு 4 உமன்னு 6 பாய்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா 7 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்களோட மடங்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கவனிங்க. ஒரு பெண் வந்து ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்கிறார். அப்போ ஒரு உமன்கிறது ஆண் செய்யக்கூடிய வேலையில் 2 மடங்கு செய்கிறாங்க. அப்போ ஒரு உமன் வந்து எத்தனை மென்னுக்கு சமம்? 2 மென்னுக்கு சமம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இப்போ அடுத்தது ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி செய்கிறார். அப்போ ஒரு சிறுவன் பார்த்தோம்னா ஆண் செய்யக்கூடிய வேலையில் பாதி தான் செய்கிறாங்க. அப்போ டிவைடில் 2. இப்போ இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உமன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மென்னை உமனாக மாற்றணும், பாய்ஸை உமனாக மாற்றணும். அப்போது நீங்கள் ஒரு சில்ட்ரனுங்கிறது இப்போ நம்ம ஒரு உமன் பார்த்தோம்னா 2 மென்னுக்கு சமம்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போ இதிலே நீங்கள் ஒரு மென்னுங்கிறது உமன் பை 2 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாமா? இதைத்தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஒரு மென்னுக்கு பதிலாக உமன் பை 2 நோட் பண்ணணும். ஆல்ரெடி இந்த 2 இருக்குது, அதை நோட் பண்ணிடணும். அப்போ பாருங்கள், ஒரு சில்ட்ரனுங்கிறது உமன் பை 4க்கு சமம். இந்த 2 இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ ஒரு சில்ட்ரனுங்கிறது உமனில் 4ல் ஒரு பங்கு. இந்த 2 பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ 3 மென்னுங்கிறது உமனாக மாற்றுங்க. ஒரு மென்னுங்கிறது உமன் பை 2. அப்போ 3 மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × உமன் பை 2. புரிஞ்சுங்களா? கரெக்டாக அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்தது 4 உமன் அப்படியே நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் 6 பாய்ஸ்ன்னு இருக்கா, அதாவது சில்ட்ரன் நான் நோட் பண்ணிட்டேன், பாய்ஸு. அப்போ 6 × ஒரு பாய்ஸுங்கிறது எத்தனை உமனுக்கு சமம்? 4W/4க்கு சமம். இது = 7 நீங்கள் நோட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உமனுங்கிற பற்றிலாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை. இங்கே வந்து நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம். 2ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். அப்போ பாருங்கள், நம்பர் மட்டும் நோட் பண்ணுங்கள். 3/2 ப்ளஸ் 4ன்னு வரும், ப்ளஸ் இங்கே 3/2 அப்படின்னு இருக்கும், = இந்த 7 அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் உமன் கான்செப்ட் தானே. இங்கே எல்சிஎம் எடுக்க 2ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே 3 ப்ளஸ் இந்த எல்சிஎம் எடுத்த மல்டிபிள் பண்ணிடணும். 8 ப்ளஸ் இந்த 3 அப்படியே தான் வரும், = 7. இப்போ மேலே இருக்க வேலையெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 3 + 3 6, 6 + 8 14. 14/2
ஈக்குவல் டு 7. ஆக்சுவலாக வந்து இந்த சைடு யார் இருக்கா, உமன் தானே இருக்காங்க. இப்போ பாருங்க 7 நாளில் முடிக்கிறது. இப்போ இங்கே ஈக்குவல் டு 7ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தனால இது நாட்கள் தான், நம்ம ஆரம்பத்தை நோட் பண்ணிட்டோம். அப்போ கேள்வி அதுதான், 7 நாட்களில் வேலையை முடிக்க எத்தனை பெண்கள் தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு இந்த சைடு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 1 2 7 2 14. அப்போ 7 உமன் இருந்தாங்கன்னா 7 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் என்ன இருக்கு, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்க ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எந்த அளவுக்கு டெஸ்ட் இருந்திருக்கு அது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் மூலமாக தான் நீங்கள் டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே எல்லாம் முடிஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.